time-tested memorials of God. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, August 18, 1957, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. காலத்தால் சோதிக்கப்பட்ட தேவனின் நினைவு சின்னங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1957ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. And just wind that around to the Bible, the way you have taken the book of Revelations and the book of Exodus and Genesis, and now I've come home to go squirrel hunting. அதை வேதத்தின் மூலம் சுற்றி வருதல் என்ற விதமாகவே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை, யாத்ராகமம் மற்றும் ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்துள்ளீர்கள். இப்பொழுது நான் அணில் வேட்டைக்கு செல்ல வீட்டிற்கு வந்திருக்கிறேன். Honest, that's all there is to it. Just to be honest, Brother Roy, when you going? Tomorrow, all right. So we just love to get home this time of year, so we want to rest. அது நேர்மையானது. நேர்மையாய் இருக்க வேண்டும் என்றால் அவ்வளவுதான் அதற்கு தேவையாயிருக்கிறது. மேலும் சகோதரன் ராய், நீங்கள் எப்பொழுது செல்கிறீர்கள்? நாளை. சரி, எனவே வருடத்தின் இந்த நேரத்தில் நாங்கள் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறோம். எனவே அது நாங்கள் இளைப்பாற விரும்புகிறோம். I've lost 20 pounds since the senior. I got on the scales when I left from this meeting. I weighed 165 and got back weighed 145. So it feels like my clothes is dropping down. So I lost a lot of weight. நான் உங்களை பார்த்தது முதற்கொண்டே நான் 20 பவுண்டுகள் குறைந்து விட்டேன். நான் இந்த கூட்டத்திலிருந்து புறப்பட்ட போது நான் எடை பார்த்தேன். அப்பொழுது என் எடை 165. திரும்பி வந்தபோது 145 எடை கொண்டதாக இருந்தேன். எனவே என்னுடைய ஆடைகள் கீழே தளர்ந்து கொண்டிருப்பது போன்று உணர்கிறேன். எனவே நான் அதிக எடை குறைந்து விட்டேன். Some lady today going out, lovely sister. She said, Brother Branham prayed I can lose it too. ஏதோ ஒரு பெண்மணி இன்றைக்கு வெளியே செல்லும் போது, அருமையான சகோதரி அவள், சகோதரன் பிரணாம், நானும் கூட அதை இழக்கும்படிக்கு ஜெபியுங்கள் என்றார். A little bit on the strong side, so I told her just come go along preach right hard. So it's not all. It certainly will take it down. But we'll soon be done with the troubles and trials. அவள் சற்று பலமான பக்கத்தில் இருந்தாள். எனவே நான் அவளிடம் வந்து தொடர்ந்து போய் உறுதியாக பிரசங்கம் செய்யுங்கள் என்றேன். எனவே எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அது நிச்சயமாகவே அதை குறைத்துவிடும். ஆனால் நாம் சீக்கிரத்தில் தொல்லைகள் மற்றும் சோதனைகளோடு முடித்து விடுவோம். I was thinking about getting old. You know, 2 more years I'm going to be 50. I remember when Frankie Weber put in, he's just about 2 years older than I am. வயதாகிக்கொண்டே போவதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், இன்னும் 2 வருடங்களில் எனக்கு 50 வயதாக போகிறது. பிராங்கி வெபர் எப்போது இதில் உள்ளே போடும்போது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் என்னை விட 2 வயது மூத்தவர். He put in a quarter for his birthday offering here, and I snapped my eye and I thought, my, Frankie Weber, 25 years old, a quarter of 100. It's a half now. Just doesn't take it long, does it? Just goes right on. அவர் இங்கே தன்னுடைய பிறந்தநாள் காணிக்கைக்காக ஒரு 25 சென்ட்டுகள் வைத்துள்ளார். அப்பொழுது நான் என் கண்ணை சொடுக்கி என்னுடைய பிராங்கி வெப்பர் 25 வயது 100ல் 1/4 பாகம் என்று எண்ணினேன். இப்பொழுது பாதியாகிவிட்டது. அதற்கு அதிக நேரம் பிடிக்காது, அப்படித்தானே? அப்படியே தொடர்ந்து செல்கிறது. We won't stay long. Just this morning when our beloved brother was bringing that most remarkable message, I'm sure we all enjoyed it. நாம் நீண்ட நேரம் தரித்திருக்க மாட்டோம். இந்த காலையில் நம்முடைய அன்புக்குரிய சகோதரன் அந்த மிகவும் குறிப்பிடத்தக்க செய்தியை கொண்டு வந்தபோது நாம் யாவரும் அதை கேட்டு மகிழ்ந்தோம் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். And I happened to think of something when he was preaching back there, and I thought maybe the Lord might give me a scripture for that. I had to read some tonight from God's blessed word. Amen. அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அங்கே நான், ஒருவேளை கர்த்தர் அதற்கான ஒரு வேத வாக்கியத்தை எனக்கு தரலாம் என்று எண்ணினேன். இன்றிரவு தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து அவர் சிலவற்றை வாசிக்கும்படிக்கு நான் கூறினேன். And now just a few minutes to speak, and then we'll pray for the sick as usual. இப்பொழுது நான் பேசுவதற்கு ஒரு சில நிமிடங்கள் உள்ளன. அதன் பின்னர் நாம் வழக்கம் போல் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்போம். Wednesday night, this coming Wednesday night, if the Lord permits, I like to start in the book of Hebrews. Okay. And the book of Hebrews for a lesson. புதன் இரவு
இந்த வருகின்ற புதன்கிழமை இரவு கர்த்தர் அனுமதித்தால், அது சரியாயிருந்தால், நான் எபிரேய புத்தகத்திலிருந்து துவங்க விரும்புகிறேன். ஒரு பாடமாக எபிரேயர் புத்தகம். Then maybe Sunday morning or Sunday night, continue it on, and the following Wednesday night, maybe pick it up again. Just keep winding that around in the Scripture. அதன் பின்னர் ஒருவேளை ஞாயிறு காலை அல்லது ஞாயிறு இரவு அதை தொடரலாம். அதன் பின்னர் அதற்கடுத்த புதன்கிழமை இரவு அதை மீண்டும் எடுத்துக்கொண்டு வேதத்தில் அதை சுற்றி போகலாம். And there's some things that I noticed in the church. This is going by. I think ought to be taught on a little bit. You know, things that seems to weaken down a little, and I think we can pick it up there in Hebrew. சபையில் நான் கவனித்த சில காரியங்கள் உண்டு. நான் கடந்து செல்லும் போது அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, காரியங்கள் சற்று பலவீனம் அடைவது போன்று தென்படுகிறது. நாம் அதை எபிரேய மொழியில் எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். It's a very good chapter, a very good place to read. Now, Brother Neville was going. That come on my mind coming down. இது ஒரு மிக நல்ல அதிகாரம், வாசிப்பதற்கு மிக நல்ல இடம். இப்பொழுது சகோதரன் நெவில், நான் போய்க் கொண்டிருந்தேன். கீழே வரும்போது அது என்னுடைய சிந்தையில் வந்தது. And I've just got the New Testament here, and I'm reading from a Collins Bible, the print's bigger. I've got nearly 50. I have to push it too far away from me to read that real fine print. நான் இங்கே புதிய ஏற்பாட்டை வைத்துள்ளேன். நான் காலின்ஸ் வேதாகமத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். அச்சடிப்பு பெரியதாக உள்ளது. நான் கிட்டத்தட்ட 50 அடைந்த பிறகு நான் அதை என்னிடத்திலிருந்து மிகவும் தூரமாய் தள்ளி அந்த மிகச்சிறிய எழுத்தை படிக்க வேண்டியதாய் உள்ளது. This bad light anyhow, and I can go out in the sunshine and still read it, but when the light gets a little poor, I have to push it away, and doctor told me as soon as going to have some reading glasses. எப்படி இருந்தாலும் அது குறைவான வெளிச்சம். நான் சூரிய வெளிச்சத்தில் வெளியே சென்று இன்னமும் அதை வாசிக்கிறேன். ஆனால் வெளிச்சம் சற்று மங்கும் போது நான் அதை தள்ளிவிட வேண்டியதாய் உள்ளது. சீக்கிரத்தில் நான் வாசிப்பதற்கு கண்ணாடி அணியப் போவதாக மருத்துவர் என்னிடம் கூறினார். I asked him, my eyes was bad. நான் அவரிடம் என்னுடைய கண்கள் மோசமாக இருந்ததா என்று கேட்டேன். He tested them, said no, 10-10, that's supreme good. 20-20 is normal, and 15-15 is better, and 10-10 is, that's all he could read it. அவர் அவைகளை சோதித்தார். அதற்கு அவர், இல்லை, 10க்கு 10 அது மிக சிறந்தது, 20க்கு 20 என்பது சாதாரணமானது, மேலும் 15க்கு 15 என்பது மேலானது என்றார். 10க்கு 10 அவ்வளவுதான் அவரால் அதை வாசிக்க முடிந்தது. So I could read anywhere he wanted at distance. He put something out, and I started reading it, and when he got closer, I kept getting slower and slower. I stopped when it got just about like this. He said, "Oh, you're past 40." எனவே அவர் விரும்பும் எந்த இடத்திலும் என்னால் தூரத்திலிருந்து படிக்க முடிந்தது. அவர் ஏதோ ஒன்றை கொடுத்தார். நான் அதை வாசிக்க துவங்கினேன். அவர் நெருங்கி வந்தபோது நான் மிகவும் மெதுவாக வாசிக்க துவங்கினேன். இது ஏறக்குறைய இந்த விதமாக வந்தபோது நான் நிறுத்தினேன். அதற்கு அவர், ஓ ஆம், நீங்கள் 40 வயதை கடந்து விட்டீர்கள் என்றார். I said, "Yep." அதற்கு நான் ஆம் என்றேன். He said, "Well, naturally your eyeballs get flat. So now if you live a good long life, you'll get your second sight, I hope." That's when you read back again. அவர், சரி, இயற்கையாகவே உங்களுடைய கண்ணிமைகள் தட்டையாகி விடுகின்றன என்றார். இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல நீண்ட ஜீவியம் ஜீவித்தால் நீங்கள் உங்களுடைய 2ஆம் பார்வையை பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுதே நீங்கள் அதை மீண்டும் படிக்க முடியும் என்றார். But you know, I was just thinking that ain't too far off at that. Just a little while. Brother Tony, that's bad, isn't it? No, it isn't. It's a blessed thing. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அது அதிக தூரத்தில் இல்லை, அப்படியே சிறிது நேரம். சகோதரன் டோனி, அது மோசமானது இல்லையா? இல்லை, அதுவல்ல. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். I'm getting older one way and younger another, because I'm going to that young, immortal, blessed body where, brother, there'll never be nothing wrong there. And if just live for that time, that'll be wonderful. நான் ஒரு வழியாய் வயோதிகராகவும் மற்றொரு வழியாய் வாலிபமாகவும் ஆகிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த வாலிப அடிவில்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரத்தில் அங்கே, சகோதரனே, அங்கே ஒருபோதும் தவறொன்றும் இருக்காது. நான் அந்த நேரத்திற்காகவே ஜீவிக்கிறேன். அது அற்புதமாயிருக்கும். Now, before I read the final closing text, just a word to him while we bow our heads. இப்பொழுது நான் முடிவான வசனத்தை வாசிப்பதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் அவரிடம் ஒரு வார்த்தை மாத்திரம் பேச விரும்புகிறேன். We believe, Almighty God, that you intend for your children to be happy. Amen. It is not meant for us to be frowning and sorrowful. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீர் உத்தேசித்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அது நாங்கள் முகம் சுளித்து துக்கம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. For it is written that a merry heart doeth good like medicine. And we love to enjoy your blessings and to have this great fellowship together. And as we ஏனென்றால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழவும் இந்த மகத்தான ஐக்கியத்தை ஒன்றாக அனுபவிப்பதிலும் நாங்கள் விரும்புகிறோம். We as believers in your word, we fellowship around the word. That's what we come here for. Is not just to hear a message, but to worship and fellowship with thee. உம்முடைய வார்த்தையில் விசுவாசமுள்ளவர்களாய் நாங்கள் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்ளுகிறோம். அதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். வெறுமென ஒரு செய்தியை கேட்பதற்காக அல்ல, ஆனால் உம்மோடு ஆராதிக்கவும் ஐக்கியம் கொள்ளவும். Through the reading and preaching of the word. Now, Lord, thou wilt not disappoint us. I'm sure you'll bless us in these hours. வார்த்தையின் வாசிப்பு மற்றும் பிரசங்கத்தின் மூலமாக இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களை ஏமாற்றமடைய செய்ய மாட்டீர். இந்த மணி நேரங்களில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். Bless our noble and good pastor, Lord. We pray that you'll be with him, and as I noticed him today in his preaching and see him as he smiled when he sang that song. கர்த்தாவே எங்களுடைய உன்னதமான நல்ல போதகரை ஆசீர்வதியும். நீர் அவரோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய பிரசங்கத்தில் நான் அவரை கவனித்த போது, அவர் அந்த பாடலை பாடின போது அவர் சிரித்தபடியால் பார்த்தேன். I'll soon be done with troubles and trials. Those sisters and how they sang it around in the brush harbors and camp meetings, and it'll be done one of these days, and then go to that glorious rest. நான் சீக்கிரத்தில் தொல்லைகளையும் சோதனைகளையும் முடித்து விடுவேன். அந்த சகோதரிகள் எப்படி அவர்கள் அதை புதர் மரங்களிலும் முகாம் கூட்டங்களிலும் சுற்றி பாடினர். இந்நாட்களில் ஒன்றில் அது நிறைவேறும். அதன் பின்னர் அது மகிமையான இளைப்பாறுதலுக்கு செல்லுங்கள். Now, Father, bless us as we read thy word and have read it, and refresh into our minds and hearts, and speak to us tonight. And when the service is over and we start to our home, எப்பொழுதும் பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை அதை வாசித்து எங்களுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் புத்துணர்ச்சியூட்டும் போது எங்களை ஆசீர்வதியும். இன்றிரவு எங்களிடத்தில் பேசும். ஆராதனை முடிவுற்று நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்ல துவங்கும் போது may we say, did not our hearts burn within us as he talked to us along the way? For we asked it in Jesus' name. Amen. Amen. வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நாங்கள் கூறுவோமாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Now, with such a real good evangelistic message as we had this morning, and I was thinking that, Brother Neville was talking about overfeeding the children, which you can. இப்பொழுது இந்த காலையில் நமக்கு இருந்த அத்தகைய ஒரு உண்மையான நல்ல சுவிசேஷ செய்தியோடு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது உங்களுக்கு தெரியும், சகோதரன் நெவில் பிள்ளைகளுக்கு அதிகப்படியான உணவளிப்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். உங்களால் முடியும். But now tonight we're just a little talk for the church. This is just a talk for the church, and I wish to read another part of the scripture. ஆனால் இப்பொழுது இன்றிரவு நாம் சபைக்காக ஒரு சிறு உரையை நிகழ்த்த மாத்திரமே இருக்கிறோம். இது சபைக்கான ஒரு பேச்சாய் மாத்திரமே உள்ளது. நான் படிக்க விரும்புகிறேன் வேதத்தின் மற்றொரு பகுதி. In the New Testament, Matthew the 24th chapter and the 35th verse, Jesus speaking. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இயேசு பேசுகிறார். Heavens and earth shall pass away, but my word shall not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. My subject tonight is the memorials, time-tested memorials of God. இன்றிரவு என்னுடைய பொருள் நினைவு சின்னங்கள், காலத்தால் சோதிக்கப்பட்ட தேவனின் நினைவு சின்னங்கள். And I have a few announcements I believe I made it for and some here that about the meeting to begin with the Hebrew. நான் ஒரு சில அறிவிப்புகளை வைத்துள்ளேன். நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மற்றும் சில இங்கே நான் எபிரேய புத்தகத்தை கொண்டு துவங்கும் கூட்டம். The first chapter Wednesday night, if the Lord is willing. The reason I have to make it mention that night, my meetings, I can be at one place and he'll call me another. I just have to go as he calls, கர்த்தருக்கு சித்தமானால் புதன் இரவு 1ஆம் அதிகாரம். நான் அதை குறிப்பிட வேண்டியதன் காரணம், என்னுடைய கூட்டங்களில் நான் ஒரு இடத்தில் இருக்க முடியும். அவர் என்னை மற்றொரு இடத்தில் அழைப்பார்.
அவர் அழைக்கிறபடியே நான் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். That's the reason I can't be like Brother Oral Roberts and those fellows who set their meetings 2 or 3 years ahead, and we'll be there, and those big burly faith men, they got their message. அந்த காரணத்தினால்தான் என்னால் சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் அந்த நபர்களைப் போல் இருக்க முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய கூட்டங்களை 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்துவிட்டு நாங்கள் அங்கு இருப்போம் என்றும் அந்த பெரிய திடமான விசுவாசமுள்ள மனிதர்களும் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய செய்தியை பெற்றுக் கொண்டனர். But my message is just wherever God sends, where it's here or there, wherever it is, I have to go just when He sends. And it's 2 different ministries, only the same God, the very same God. ஆனால் என்னுடைய செய்தியோ தேவன் எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அது எங்கிருந்தாலும் அங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, அவர் அனுப்பும் போது நான் செல்ல வேண்டும். அது 2 வெவ்வேறு ஊழியங்கள், ஒரே தேவன், அதே தேவன். I was thinking yesterday in my talk to a neighbor boy, and he said, you know, a certain little pastor, he said, he's such a wonderful fellow. நான் நேற்றைய தினம் என்னுடைய பக்கத்து வீட்டு பையனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மேலும் அவன், உங்களுக்கு தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட சிறு போதகர் என்றும் அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபர் என்றும் கூறினான். Said wife and I were sitting with our pajamas on, and said about 11 o'clock at night, and he come by and knocked at the door, said just come by and have a cup of coffee with you, see, and said he cut across the street to another neighbor, and they were about ready to go to bed. மேலும் நானும் என் மனைவியும் இரவு நேர ஆடைகளை அணிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தோம் என்றும், மேலும் சுமார் இரவு 11 மணிக்கு அவர் வந்து கதவை தட்டினார். நான் உங்களோடு ஒரு கோப்பை காப்பி அருந்த வந்தேன் என்றார். பார்த்தீர்களா? மேலும் அவர் தெருவின் குறுக்கே மற்றொரு அண்டை வீட்டாரிடம் சென்று விட்டார். அவர்கள் படுக்கைக்கு செல்ல ஆயத்தமாக இருந்தனர். Eat a cookie over there, and then he said had a little Bible school for the kiddies, and he had so many little kiddies there, him and his wife, until they had to put up tents on the outside to accommodate the children. அவர் அங்கே ஒரு இனிப்பு அப்பத்தை புசித்தார். மேலும் அப்படியே அதன் பின்னர் அவர் குழந்தைகளுக்காக ஒரு சிறு வேதாகம் பள்ளியை வைத்திருந்தார். அவருக்கு அங்கே அநேக சிறு பிள்ளைகள் இருந்தபடியால் அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகள் தங்குவதற்கு வெளியே கூடாரம் போட வேண்டியதாக இருந்தது என்றார். I went back, I got to thinking, you know, that's right. That's a wonderful little fella. And I believe Brother Fleeman here, I believe his boy goes to the Faith Lutheran Church up here. நான் திரும்பி சென்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியும், அது உண்மை. அது ஒரு அற்புதமான குட்டி நபர் என்றேன். எங்குள்ள சகோதரன் பிளீமேன், அவருடைய பையன் இங்குள்ள விசுவாச லூத்தரன் சபைக்கு செல்கிறான் என்று நான் நினைக்கிறேன். Wonderful little man and his wife are doing a great work for the Lord. And I thought, I got to wash in my car, and I become discouraged. I thought, why is it I can't do that? See? Go around, get all the kids to follow me around. ஒரு அற்புதமான சிறிய மனிதனும் அவருடைய மனைவியும் அவர்கள் கர்த்தருக்காக ஒரு மகத்தான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைத்தேன், நான் என்னுடைய காரை கழுவ வேண்டியதாக இருந்தது. நான் திடனற்று போனேன். என்னால் ஏன் அதை செய்ய முடியவில்லை? பாருங்கள், சுற்றி சென்று எல்லா பிள்ளைகளையும் அழைத்து என்னை சுற்றி பின்தொடர செய்ய முடியவில்லையா? I love kiddies, and why can't I jump from house to house, from pillar to post like that? நான் குழந்தைகளை நேசிக்கிறேன். ஏன் என்னால் இங்கும் அங்கும் எங்கும் இந்த விதமாக குதிக்க முடியவில்லை என்று யோசித்தேன். And something is said to me, you wasn't called for that. He's doing just what God told him. அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில், நீ அதற்காக அழைக்கப்படவில்லை, தேவன் அவரிடம் கூறினதையே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றது. But we got to have somebody stand out here like the old Roberts and them, a Joshua with a sword, with a message of faith and deliverance. And see, we got to have those who can have that time. ஆனால் ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் அவர்களைப் போல இங்கு யாராவது தனித்து நிற்க வேண்டும். ஒரு யோசுவா, ஒரு பட்டயத்தோடு, ஒரு விசுவாசம் மற்றும் விடுதலையின் செய்தியோடு. மேலும் பாருங்கள், நாம் அந்த மாதிரியை பெற்றிருக்க கூடியவர்கள் இருக்க வேண்டும். அந்த வகை. And one can have this, but it just all goes together to make one big unit. That's God's church. ஒருவர் இதை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய தொகுதியை உண்டாக்குகிறது. அது தேவனுடைய சபையாகும். Talking a few moments ago to a young lady, discouraged and heartbroken. And I was trying to tell her about how that a woman and a man are not separated. They are the same self-person. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் சோர்வுற்று இருதயம் நொறுங்குண்டவளாய் இருந்த ஒரு வாலிப பெண்மணியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். எப்படி ஒரு ஸ்திரீயும் ஒரு மனிதனும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கவில்லை? அவர்கள் ஒரே சுயரூபம் என்பதை நான் அவளுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். God made man, both male and female. He was man. That's right. And he separated them in flesh and made them different. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவன் மனிதனாய் இருந்தான், அது உண்மை.
அவர் அவர்களை மாம்சத்தில் பிரித்து அவர்களை வித்தியாசப்படுத்தி but joined them together in raising the children as one. And so the man, the burly and the part, and the woman is the love part of the man. ஆனால் அவர்களை ஒன்று சேர்த்து தங்களுடைய பிள்ளைகளை ஒன்றாக வளர்த்தனர். எனவே புருஷன் கரடுமுரடானவனாகவும் பெண் என்பவள் மனிதனின் அன்பின் பாகமாகவும் இருக்கிறாள். So they are together. That's God separated them, but they were both the very same person. M-A-N, and woman's called woman. That's right, because she was taken from man. She is a part of the man. எனவே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை பிரித்தார். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே நபராய் இருந்தனர். மனிதன் ஸ்திரீ, ஸ்திரீ புருஷன் என்று அழைக்கப்படுகிறாள். அது உண்மை, ஏனென்றால் அவள் புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டாள். அவள் மனிதனின் ஒரு பாகமாயிருக்கிறாள். But in life here, in flesh, they were separated. In spirit, they are one. ஆனால் மாம்சத்தில் இங்கே ஜீவியத்தில் அவர்கள் பிரிக்கப்பட்டனர். ஆவியில் அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். And he was talking about a man losing their affections for their wife and don't love them as they did when they were sweethearts. Shame on you. You ought to do it. புருஷர்கள் தங்களுடைய மனைவிக்கான தங்களுடைய பாசத்தை இழந்து போவதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் இனிய இருதயமாய் இருந்தபோது செய்தது போல அவர்கள் மேல் அன்பு கூறுகிறதில்லை. உங்களுக்கு அவமானம். நீங்கள் அதை செய்ய வேண்டும். She's always your sweetheart. Absolutely. That's the part she should be. And you should treat her like that. Oh, never let that little honeymoon cease. Because it isn't going to heaven. You're going to be just perfectly one there. That's right. It's all. அவள் எப்பொழுதுமே உங்களுடைய இனிய இருதயமாய் இருக்கிறாள். முற்றிலுமாக அந்த பாகமாகத்தான் அவள் இருக்க வேண்டும். நீங்கள் அவளை அவிதமாக நடத்த வேண்டும். ஓ, அந்த சிறு தேனிலவு ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது. ஏனென்றால் அது பரலோகத்தில் இருக்கப் போவதில்லை. அங்கே பரிபூர்ணமான ஒன்றாக இருக்கப் போகிறது. அது உண்மை. எனவே எல்லா Looks like some women ought to say amen to that, don't it? Never let me hear you always bawling women out and talking like that. Sister Hickerson, why didn't you say something or somebody back there? பாருங்கள், சில ஸ்திரீகள் அதற்கு ஆமென் என்று கூறுவது போன்று காணப்படுகிறது. நீங்கள் எப்பொழுதும் பெண்களை கூச்சலிட்டு அந்த விதமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் ஒருபோதும் கேட்க வேண்டாம், ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். சகோதரி இக்கர்சன் அவர்களே, நீங்கள் ஏன் ஏதோ ஒன்றை கூறவில்லை? அல்லது அங்கே பின்னால் உள்ள யாரோ ஒருவர் கூறுகிறீர்கள். Did you? Thank you, Sister Cox. That's very good. Brother Cox, that's for you where you are now. All right. Yes, sir. நீங்கள் செய்தீர்களா? சகோதரி காக்ஸ், உங்களுக்கு நன்றி. அது மிகவும் நல்லது. சகோதரன் காக்ஸ், அது உங்களுக்கானது. இப்பொழுது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி. ஆமையா. And we should never forget to honor each other. Always be sweethearts. Never let it cease. நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் இனிய இருதயங்களாயிருங்கள். அது ஒருபோதும் நின்று போக விடாதீர்கள். Catholic boy come to me not long ago. His wife was separated. He said, "Billy, I hate to come to you. I'm a Catholic. You're a Protestant." He said, "A priest from me. I'm home a while ago." அண்மையில் கத்தோலிக்க பையன் என்னிடம் வந்தான். அவருடைய மனைவி பிரிந்து சென்று கொண்டிருந்தாள். அவன், பில்லி, நான் உங்களிடத்தில் வரவிருக்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்கன், நீர் ஒரு புராட்டஸ்டன்ட் என்று கூறினான். மேலும் சற்று முன் குருவானவர் என்னை என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே துரத்தி விட்டார் என்றான். Now I said, "What's the matter?" அப்பொழுது நான், என்ன காரியம் ஹாம் என்று கேட்டேன். And he said, well, he told me, he said, I drink a little, and said, of a night I work hard, and said, my wife thinks I ought to come in every night and kiss her and hug her and make it out just like if we was fixing to get married. Said, we married and got a bunch of kids. And said, that's time. அதற்கு அவன், பாருங்கள், அவர் என்னிடம் கூறினார் என்றான். மேலும் நான் சிறிது மது அருந்துகிறேன் என்றும் ஒரு இரவு நான் கடினமாக உழைக்கிறேன் என்றும் கூறினான். மேலும் ஒவ்வொரு இரவும் நான் உள்ளே வந்து அவளை முத்தமிட வேண்டும் என்று என் மனைவி நினைக்கிறாள். அவளை கட்டித் தழுவி நாங்கள் விவாகம் செய்ய ஆயத்தமாய் கொண்டிருப்பது போன்றே இருக்க வேண்டும் என்று நாங்கள் திருமணம் செய்து கொண்டு நிறைய குழந்தைகளை பெற்றோம் என்று கூறினான். மேலும் நாங்கள் இதுவே நேரம் என்றார். I said, whoop, wait a minute, boy, you're wrong. You're wrong. That's just the same as it was before you were married. See, you must always remember. I said, she's 40 years old now at the time where she really needs your attention. நான், ஹூப் பையனே, ஒரு நிமிடம் பொறு. நீ தவறாக இருக்கிறாய், நீ தவறாக இருக்கிறாய். நீங்கள் விவாகம் செய்து கொள்வதற்கு முன்பு இருந்த அதே விதமாகத்தான் அது உள்ளது. பார்த்தீர்களா? நீ அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றேன். நான், அவளுக்கு இப்பொழுது 40 வயதாகிறது. அந்த நேரத்தில் அவளுக்கு உண்மையாகவே உன்னுடைய கவனிப்பு தேவையாயிருக்கிறது என்றேன். எனவே அவர்கள் விவாகரத்து நீதிமன்றத்தை உடையவர்களாக இருந்தனர். அதற்கு அவர், நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். நான், போய் அவளை கூப்பிடு. ஒரு புராட்டஸ்டன்ட் என்ற முறையில் நான் அங்கு சென்றால் அவள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் நான், பார்த்தீர்களா என்றேன். ஓ,
அவள் உங்களை விரும்புகிறாள் என்றான். And I said, that, you just go call her. Tell her that you've changed your mind. மேலும் நான் அப்படியானால் நீ போய் உன் மனதை மாற்றிக்கொண்டாய் என்று அவரிடம் கூறு என்றேன். And so the next day I'd call Judge and talk to him. And I told this boy, I said, I'll be sitting right down beneath the floor where Judge is going to give you a raking over. I'll be praying for you. Don't tell her about it. எனவே அடுத்த நாள் நான் நீதிபதியை அழைத்து அவரோடு பேசினேன். நான் இந்த பையனிடம் சொன்னேன், நான் தரையில் கீழே உட்கார்ந்து கொள்வேன். அங்கே நீதிபதி உங்களை கடிந்து கொள்ளப் போகிறார். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அதை குறித்து அவளிடத்தில் கூறாதே என்றேன். All right. சரி. So I was down there praying. After a while I heard some little clicking coming down the steps, and here they come, the arms around one another, just all smiles, you know. I said, well, hello there. எனவே நான் அங்கே கீழே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து படியிலிருந்து கீழே இறங்கி வரும் சத்தத்தை கேட்டேன். ஏதோ அவர்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொண்டு எல்லோரும் புன்னகையோடு வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் கூறினான், நான் சரி வணக்கம் அங்கே என்றேன். And he said, Brother Branham, it's been some time since I've seen you. Yeah, 30 minutes. Some time since I've seen you. மேலும் அவன் சகோதரன் பிரணாம், நான் உங்களை கண்டு சில காலம் ஆகிவிட்டதே என்றான். ஆம், 30 நிமிடங்கள். பாருங்கள், நான் உங்களை கண்ட சில காலம் முதற்கொண்டே. And she said, well, Reverend Branham, I haven't seen you in a long time. Glad to see you. மேலும் அவள், ஏன் சங்கை பிரணாம், நான் உங்களை நீண்ட காலமாக காணவில்லையே, உங்களை மீண்டும் காண்பதில் மகிழ்ச்சி என்றாள். And I said, thank you. Well, I said, you look like you were sweetheart. நான் உங்களுக்கு நன்றி ஏன் என்று கூறி, நீங்கள் இனி இதயங்களை போட்டு காணப்படுகிறீர்கள் என்றேன். Oh, said, we're just doing fine, aren't we? ஓ, நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் தேனே, நாம் அப்படித்தானே என்று கேட்டான். And she said, yes, we are, dear. And she said, come out to see us sometime, Reverend. அதற்கு அவளோ, ஆம் அன்பே, நாங்கள் நலம்தான் என்றாள். அவள், சங்கை அவர்களே, எப்பொழுதாவது எங்களை காண வெளியே வாருங்கள் என்றாள். And I said, thank you very much. I said, goodbye to you. Went by, the old boy turned around, waved back like that. It all happened. That's right. நான் உங்களுக்கு மிக்க நன்றி என்றேன். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்றேன். அந்த வயோதிக பையன் திரும்பி சென்று அந்த விதமாக கைகளை அசைத்தான். இவை யாவும் சம்பவித்தன, அது உண்மை. Love conquers everything. This is love. You can have all your signs and evidences, but just give me love. That settles it for me. Oh my. அன்பு எல்லாவற்றையும் ஜெயங்கொள்கிறது, அது உண்மை. வெறும் அன்பே, நீங்கள் உங்களுடைய எல்லா அடையாளங்களையும் அத்தாட்சிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எனக்கு அன்பை தாருங்கள், அதுவே எனக்கு தீர்வாகிறது. ஓ என்னே, dear dying lamb, thy precious blood அருமையான மரிக்கும் ஆட்டுக்குட்டியே, உம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் shall never lose its power. அதனுடைய வல்லமையை ஒருபோதும் இழந்து போகாது. All the ransomed church of God தேவனுடைய முழு சபையும் மீட்கப்படும் வரைக்கும் be saved to sin no more. இனி பாவம் செய்யாதபடி ரட்சிக்கப்படுங்கள். புரிகிறதா? Ever since by faith I saw that stream, நான் விசுவாசத்தினால் அந்த ஓடையை கண்டது முதற்கொண்டு, thy flowing wounds supply, உம்முடைய காயங்களில் இருந்து பாய்ந்தோடுகிற redeeming love has been my theme. மீட்பின் அன்பே என்னுடைய கருப்பொருளாக இருந்து வருகிறது. And shall be till I die. நான் மரிக்கும் அளவும் அவ்வாறே இருப்பேன். That's right. Oh, wonderful. அது உண்மை. ஓ அற்புதம். Now